ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அந்த மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அவருடைய இந்த பயிற்சியானதுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அந்த வகையில் அடுத்த தமிழ் மாதம் என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? புரட்டாசி மாதமானது வருதுங்க. புரட்டாசி மாதம் வந்ததுக்கு பின்னாடி புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தாக மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷம் ரிஷபம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மேஷ ரிஷபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஒரு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பயணம் செய்வார். ஸோ இது கன்னி மாதம் என்று சொல்லப்படும். அட் த சேம் டைம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லப்படும். பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த மிக முக்கியமான ஒரு மாதம்னா அது இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலைவிதி மாறும். அந்த தலைவிதி மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணுறேன். அப்படி பார்க்குற வகையில் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிருகசீரிடம் 3, 4 பாதம், திருவாதுரை, புனர்பூஷம் 1, 2, 3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உலக அனுபவ அறிவை பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவருடைய தராதர அறிந்து உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி எண்ணங்களை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் அவசரப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ராசிநாதன் புதன் தனது சஞ்சாரம் மூலம் மனதில் இருந்த கவலையை போக்குவார். அவர் போக்கி நிம்மதியை உங்களுக்கு தருவார். பயப்பட வேண்டாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். அதற்குண்டான பலன் புரட்டாசி மாதம் கிடைக்கும். அப்புறம் வெளியூரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் போது அதனால் அலைச்சல் உண்டாகும். அதனால் வெளியூர் பயணங்கள் மேக்சிமம் செல்வதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். அட் த சேம் டைம் தேவையான பண உதவி உங்களுக்கு சற்று தாமதமாக கிடைக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் தொடர்ந்து உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது கிடைக்கும். கிடைக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். அவர்களை அனுசரித்து செல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப நல்லது. அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய அனுசரித்து செல்வது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி இல்லாமல் போகும். அதனால் அனுசரித்து போங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தீ ஆயுதங்களை கையாளும் போது அதில் கவனமாக இருக்கணும். உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்யும்போது ஆலோசித்து செய்யணும். இல்லைனா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ குடும்ப ரீதியாக இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த புரட்டாசி மாதம் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். இல்லைனா உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறது நல்லது. அதுவும் அன்னன்னைக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்படி நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் உங்களுக்கு புரட்டாசி மாதம் கிடைக்க போகுது. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க.
உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில வெண்ணெய் சாத்தி வணங்கி வரணும் புரட்டாசி மாதம். இதை நீங்கள் செய்தீங்கன்னா மனதில் தைரியம் உண்டாகும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்திடுங்க. இவ்வளோ நேரம் புரட்டாசி மாதம் ராசி பலன் உங்கள் ராசிக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ இதே இதில் புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இந்த கதையை படித்தால் செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கதை அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கான பலனை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரட்டாசி மாத சிறப்புகள் என்னங்கிற சொல்கிறேன். அந்த புரட்டாசி மாத சிறப்பு பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீட்லேயும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா? இதற்கான வரலாறு ரீதியான ஒரு கதையை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் அது என்ன கதை அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாகவே இருந்து வந்தது. வழக்கம் போல் ஒரு நாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எப்போது போல் பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போட்டக்கூடிய தங்க புஷ்பங்கள் வெள்ளி புஷ்பங்கள் வாசனை மிகுந்த மலர்கள் திடீரென களிமண்ணாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறி இருக்கு. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதன்முறை போடும்போதே அந்த பூ களிமண்ணாக மாறி பெருமாளுடைய பாதங்களில் விழுகிறது. 2வது முறையும் சோதித்து பார்க்கிறார். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. மன்னருக்கு ஒரே குழப்பம். சரி என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்யணும்னு சொல்லி நிறைவு செய்துட்டாங்க. பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்தாலும் பூஜை முடிச்சிட்டாங்க. காலையில் நடந்த இந்த பூஜை மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுக்க செய்தது. பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்குமா என்று ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுந்தது. அன்றைய நாள் முழுவதுமே சரியாக மன்னனுக்கு செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திட்டாரு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பெருமாளை வேண்டி கொண்டாரு. என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூறி சென்றிருக்கிறாரு மன்னன். ஸோ தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்திருக்கிறாரு. உடனே மன்னனுக்கு தூக்கமோ கலைஞ்சிருச்சு. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையில் எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா என்று யாருன்னு விசாரிங்க, அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா, அவர்கள் தான் குயவன் என்று சொல்லுவாங்க. இந்த குயவன் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினந்தோறும் பெருமாள் நினைத்து வழிபாடு செய்வது தான் இந்த குயவனுடைய வேலை. மேலும் குயவன் தூரத்தில் நின்று பார்க்கும்போது குயவனுடைய சக்தி என்னங்கிறது மன்னனுக்கு தெரிய வருது. அந்த குயவன் யானையை பார்த்து கொண்டிருக்கிறான். பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தராரு. பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்களை சேர்த்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன். இதை பார்த்த உடனே மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தரார் என்றால் இந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்குது என்று பெருமிதம் அடைகிறார் மன்னன். ஸோ இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும், புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் புரட்டாசி மாத ராசி பலனை மிதுன ராசிக்காரங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.